இங்கே வணக்கம். அங்கே பாருங்கள், இது மாடி தோட்டத்தில் நித்திய கல்யாணி. தினமும் வந்து பூக்குவதால் இது நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நித்தமும் பூப்பதால் நித்திய கல்யாணி. இது வந்து மாடி தோட்டத்தில் பிங்க் கலர், ஒயிட் கலர் எல்லாம் வச்சுருந்தேன். நான் 2 கலர் இருந்துச்சு என்கிட்ட. இப்போ இந்த கலர் தான் நல்லா நிறையா இருக்குது பாருங்கள். ஒயிட்டும் இருக்குது, சின்ன செடியாக இருக்குன்னு பூ பூக்கலை. இதில் பாருங்கள், விதைகள் வந்து இதுதான் விதை. இது வந்து நல்லா நெத்தானோடனே நம்ம எடுத்து போட்டு விட்டோம்னா போதும், அதுவே வந்துடும். ஒரு செடி இருந்துச்சுன்னாக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து சின்ன சின்ன செடியை இந்த அழகு பூச்செடி இதெல்லாம் வச்சுருந்தேன். இது தானாக முளைச்சது தான். இந்த பூக்கள் நம்ம சாமிக்கும் போடலாம். இதுலேருந்து விதைகள் வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது கல்லறை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, மாடி தோட்டத்தில், வீட்டு தோட்டத்தில், வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்கு பின்னாடி எல்லா பக்கமுமே வந்து இந்த செடி நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காற்று சுவாசிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க.